வணக்கம். குரு அதிசார பெயர்ச்சி பலன்கள். முதல்ல அதிசாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். அதாவது ஒரு கிரகம் வந்து அந்த அப்படியே சுற்றிக்கிட்டே வரும் எல்லா பக்கமும். ஆனால் வலது கை பக்கமாக சுற்றிட்டு வரும். அதாவது கிளாக் வைஸுமாங்க, கடிகார சுற்றுமாங்க. எல்லா கிரகமும் சுற்றும்போது ராகும் கேது மட்டும் எதிர் திசையில் சுற்றும். இது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஸ்பீடில் சுற்றும். இப்படி வரும்போது அந்த கிரகங்கள் வந்து குறிப்பிட்ட காலம் பின்னோக்கி செல்லும். அதே மாதிரி சில காலம் வந்து முன்னோக்கி செல்லும். அது சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சுற்றும்போது ஒரு தோற்றங்கள் அப்படி வரும். ஏதாவது தோற்றங்கள், அதாவது சோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் சூரியனை சுற்றி வரதா பூமியை தான் சுற்றி வரத மாதிரி ஒரு கணக்கு கணிச்சிருப்பாங்க. ஏன்னா பூமியில் நம்ம இருக்கும். அதனால் மாதிரி நமக்கு வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றும்போது பின்னோக்கி செல்கிற மாதிரியும் முன்னோக்கி செல்கிற மாதிரியும் ஒரு தோற்றம் இருக்கும். அதனுடைய ஈர்ப்பு சக்தி மாறுங்கிறதுனால தான் அந்த அதிசாரம் மற்றும் வக்கரம் அப்படிங்காங்க. அதாவது ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி சென்றால் வக்கரம், முன்னோக்கி சென்றால் அதிசாரம். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் திருப்பி பழைய இடத்துக்கு வந்துடும். அதான் அர்த்தம். இப்போது குரு பகவான் வந்து அதிசாரம் பெற்று வர்றாரு. என்றைக்குன்னா 8/10/2025 அன்னைக்கு மாலை 6:50 மணிக்கு அதிசாரம் பெற்றார். இப்போ வந்து அவர் என்னென்னா மிதுன ராசியில் இருக்கிறாரு. அன்னைக்கு வந்து கடகராசிக்கு முன்னால் வந்துருந்தார். வந்து 21/12/2025 வரைக்கும் அந்த இடத்துல இருந்து திருப்பியும் மிதுன ராசிக்கு போகிறாரு. இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்குள்ள பலன்களை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பொதுவாக இது குறிப்பிட்ட காலம் தான். ஆனால் எல்லாருமே அதிசாரம் பெற்றும்போது என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒரு அதிசாரம்னா என்ன அப்படிங்கிறத விளக்க தான் இந்த பயிற்சி பலனை போடுதும். இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் பார்ப்போம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க என்னென்னா எந்த ஒரு செயலையுமே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து சக்ஸஸாக முடிப்பாங்க. இப்போ வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த ராசிக்காரங்க இந்த செயலை முடிச்சிருவாங்க, இந்த பொறுப்பை உடைச்சிருக்கமே நினைப்போம். ஆனால் அவங்க வந்து முடிக்காத மாதிரி தெரியும். ஆனால் எல்லாமே சக்ஸஸ் முடிச்சிருவாங்க. அந்த தோற்றத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அந்த காரியத்தில் சக்ஸஸ் பண்ணுவாங்க இவங்க. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தார். 2ஆம் இடம் வந்து ரொம்ப சூப்பரான இடம். எப்படின்னா எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து முறியடித்து வெற்றியை கொடுப்பாரு அவர் குரு பகவான். அதுமாதிரி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். தொழில் எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு அதிசாரம் பெற்று அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு வரார். 3ஆம் இடம் வந்து கொஞ்சம் சுமாரான இடம் தான். எப்படின்னா சுமாரான இடம்னா என்னெல்லாம் பெரிய இதெல்லாம் பண்ண மாட்டார். சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன இது வரலாம் இந்த குறிப்பிட்ட காலத்தில். ஆனால் இதை பற்றி கவலைப்பட்டேன். ஏன்னா குருவுக்கு வந்து குரு பார்வை கோடி பலன்கள் சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி பலன் கிடைக்குவேன். அது மாதிரி குரு பகவான் வந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார்ல. அந்த 3 பார்வையுமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும். இப்போ குரு இருக்கக்கூடிய இடத்துல சுமாரான பலன் இருந்தாலும் பார்வையால் உங்களுக்கு சிறப்பான பலன் தருவார். எப்படின்னா ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3 பார்வையும் சிறப்பாக இருக்கனால உங்களுக்கு வந்து என்னென்னா தொழிலில் விருத்தி அடையும். அடுத்தல வந்து உத்தியோகம் பார்ப்பவங்கெல்லாம் சிறப்பாக இருப்பாங்க. மாணவர்கள் வந்து கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. தடைப்பட்ட திருமணங்கள், அதாவது குரு பார்க்க வந்துட்டுனாலே கல்யாணம் நடக்குமாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து திருமண பேச்சு நடந்தாலுமே சக்ஸஸ் ஆகிருக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மாணவர்கள் வந்து கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அது மாதிரி வக்கீல் எல்லா துறையில் உள்ளவங்களும் வாத திறமைகளை வந்து சிறப்பாக பண்ணுவாங்க. உங்கள் சொல்லுக்கு மரியாதை நிறையா இருக்கும். இது ஒரு பக்கத்தில் இருக்குது. ஆனால் மற்ற இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் சாதகமற்ற இல்லை, ராகு சாதகமற்ற இடத்துல இல்லை, கேது சாதகமற்ற இடத்துல இல்லைன்னு இருக்குது. இந்த கிரகங்களில் சாதகமற்ற இடத்துல இருந்தாலும் அவங்க நினைச்சவன்னா பகைவர்கள் மத்தியில் சின்ன பிரச்சனைகள் உருவாக்கலாம்னு தான் பொதுவான இருக்குது. மற்றபடி எந்த இதுவுமே இல்லை. அதனால் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாகவே நீங்கள் வந்து எதிரிகளை வந்து கொஞ்சம் கண்கருத்தமாக இருக்கணும். யாரையும் நம்பி பணத்தை எதுவும் கொடுத்துடாதீங்க. பொதுவாக அதனுடைய இது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா இந்த சூரியன் வந்து உங்களுக்கு 15/11/2025 15/12 அதாவது ஐப்பசி மாதம் கிட்ட வரும். அந்த மாதத்தில் வந்து சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். என்னென்னா அதே மாதிரி அந்த செவ்வாயும் குறிப்பிட்ட காலத்தில் வந்து 28/10/2025 இருந்து கொஞ்சம் அது வரைக்கும், அதாவது 28/10/2025 வரைக்கும் அது ஒன்று. நம்ம சூரியன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 15/11/2025 15/12/2025 வரைக்கும். அதுமாதிரி புதனுமே குறிப்பிட்ட காலம் 7/12/2025 வரைக்கும். இந்த 3 கிரகங்களுமே இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப சிறப்பான பலன் கொடுப்பாங்க. 6ஆம் இடத்துல இருந்து ரொம்ப சிறப்பான, அதாவது எப்படின்னா ஏற்கனவே பகைவரால் பிரச்சனை வரும்னு சொன்னோம்ல, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பகைவரால் எந்த பிரச்சனையும் வராது. அது ஈஸியாக முறியடித்து வெற்றி காண்பீங்க. அதாவது எடுத்த காரியத்தை நீங்கள் இந்த சின்ன கிரகங்கள்னாலும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து உங்களுக்கு சூப்பரான பலன் கொடுப்பாங்க. இப்போ செவ்வாய் வந்து இது சொன்னோம்ல ஏற்கனவே
அது அந்த காலத்தில் வந்து 28/10/2025 அதாவது நிலம் இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு நல்லா வரும். போலீஸ் மற்றும் காவல்துறையில் உள்ளவங்க நல்ல பதவி இருக்க வாங்குவாங்க. ஏற்கனவே குரு பார்வை இருக்கனால இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அது மாதிரி எல்லாம் பொதுவாகவே இதை இப்போ நிலத்தில் விளையக்கூடிய தானியங்கள் எல்லாம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். இப்படி பெண்கள் நல்லா முன்னேற்றம். ஏன்னா பெண்களுக்கு வந்து குரு இருந்தாலே உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மை கிடைக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சி இருக்கும், எல்லாம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதிசாரம் வந்து குரு வந்து சாதாரண இடத்துக்கு போனாலும் பார்வையால் உங்களுக்கு நிறைய நன்மை தருவாங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நவகிரகங்களை சுற்றி வாங்க, விநாயகர் வழிபாடு நடத்துங்க, அது மாதிரி துர்க்கை வழிபாடு நடத்துங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.